பரபரப்பு மற்றும் ரசிகர்களுடைய கவனத்தை கவரக்கூடிய வகையில் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிகழ்ச்சியில் பார்வதி மற்றும் கமருதி இன்னும் 2 போட்டியாளர்கள் ரெட் கார்டு வாங்கியிருக்காங்க. இது பிக் பாஸ் வரலாற்றில் அன்பிரசன்டட் அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம். இதுவரை எந்த பெண் போட்டியாளர்களும் ஒரே நேரத்தில் ரெட் கார்டு வாங்கினது கிடையாது. அந்த நிகழ்ச்சி வெளியானதுமே சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சை எழுந்துச்சு. ரசிகர்கள் 2 பகுதியாக பிரிஞ்சாங்க. ஒரு பகுதி ரெட் கார்டு சரியான தீர்வு, இன்னொரு பக்கம் அது ரொம்ப கடுமையானதுன்னு. இந்த சம்பவம் குறிப்பாக காரில் நடந்த டாஸ்கில் ஏற்பட்ட நிகழ்வின் பின்னணியில் அமைஞ்சது. மிகப்பெரிய அளவில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் முந்தைய சீசன்களில் இதே போன்ற செயல்களுக்கு மஞ்சள் கார்டு மட்டுமே கொடுக்கப்பட்டது. ஏன் இவ்வளவு கடுமை அப்படின்ற கேள்வியை எல்லாருமே இப்போ எழுப்பி வந்துட்டுருக்காங்க. ரெட் கார்டு பெறதுனால பார்வதி மற்றும் கமருதீன் இருவரும் 90 நாட்களுக்கு சம்பளம் இல்லாமல் இருக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க. மேலும் பிக்பாஸ் தொடர்பான பிற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடையாது. இது அவர்களுக்கு பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பெரிய இழப்பாக கருதப்படுது. இதை பற்றி பிரபல பின்னணி பாடகி சுசித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பாடகி சொல்லியிருக்கிறது, பார்வதி ஒரு சுயநலவாதி. இவரை போன்றவர்கள் அருகில் வந்தால் மற்றவர்கள் அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திடுவாங்க. அவங்கள நெருங்காமல் இருக்கணும், அதுவே அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வழி. மேலும் கமருதீன் போன்ற போட்டியாளர்களுக்கும் விதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறதுனால யாரும் அவர்களை காப்பாற்ற முடியாது. அவரோட நீண்ட தொடர்பு வச்சுக்கிறணும் அப்படின்றதையே பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பார்வதி மற்றும் கமருதீன் இருவரும் தோழமை, கூட்டணி, சண்டைன்னு பல்வேறு தருணங்களில் பிரபலமாக இருந்தாலும் இப்போ இந்த ரெட் கார்டு தான் எல்லோராலையும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு.